عيد مبارك ما شاء الله. مش ثانية مع العيد كذا لا تقطع. كل عام وانتم بخير مباركين تقبل الله منا ومنكم. شكرا ثابكم الله. இந்த வீடியோவை பாத்தீங்களா? இந்த வீடியோல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பக்ரீதுடைய நாள் அன்னைக்கு மக்காவுடைய தலைமை இமாம்கள்லாம் சேர்ந்து கேக் வெட்டி செலிப்ரேஷன் பண்றாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளோ பெரிய இமாம்கள்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்யறாங்களே, எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். நாமளும் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டிடலாமே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தை நீங்க இன்னுமே முழுமையாக புரியலன்னு சொல்லிதான் அர்த்தம். பேசிக்கான ஒரு விஷயம், நம்முடைய இஸ்லாம் அப்படின்றது இஸ்லாம் மதம் கிடையாது. இஸ்லாம் என்பது மார்க்கம். மதத்துக்கும் மார்க்கத்துக்கும் என்ன வித்தியாசம்? மதம் என்பது ஆலயங்களுக்குள்ள, வழிபாட்டு தலங்களுக்குள்ள ஆராதனைகள் எப்படி செய்யணும், கடவுள் வழிபாடுகள் எப்படி செய்யணும் என்பதை பற்றி மட்டுமே தான் பேசும். ஆனா மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய 24 மணி நேரம் வாழ்வியல் எப்படி இருக்கணும், குடும்பவியல் எப்படி இருக்கணும், அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும், அவனுடைய மகிழ்ச்சி, அவனுடைய கவலைகள், அவனுடைய சோதனை காலங்கள், எல்லா நேரங்கள்லையும், குறிப்பாக சொல்லணும்னா அவன் பிறப்பதற்கு முன்னாடி இருந்தே அவன் மரணித்த பிறகு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையை பத்தி ரொம்ப தெளிவா அழகா பேசுவதற்கு பெயர் தான் மார்க்கம். நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சில பேருக்கு தோணலாம், அல்லாஹ் உள்ளத்தை தாங்க பாக்குறான். எல்லாருமே சொல்றது அல்லாஹ் மனசை தாங்க பாக்குறான். நாம என்ன நினைச்சோம்? கேக் வாங்கி எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், மேரேஜ் ஆனிவர்சரி டேட்டா இருக்கலாம், இதுல என்னங்க தப்பு இருக்குது? கேக் வாங்கி வெட்டதுல என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் ஃபஜ்ருடைய 2 ரக்காத் ஃபர்ல 4 ரக்காத்தை அதிகப்படுத்தி தொழுகிறார். அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக 2 ரக்காத் அல்லாஹ் தொழுக சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய நெருக்கம் வேணும், நான் நிறைய குர்ஆன் ஓதுவேன் அப்படின்னு நினைச்சவர் என்ன செய்யறாரு? 2 ரக்காத்துக்கு பதிலா 4 ரக்காத் தொழுகிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா முதல்ல ஒரு சின்ன சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, வெறும் 7 ஆயத்துக்கு கூட இந்த சூறாவை ஓத சொல்றான், நான் சூரத்துல் பக்கராவே ஓத போறேன்னு நினைச்சு ஒருத்தர் ஓதனாருன்னா, எப்படி கூடவே கூடாதோ, அது செய்யவே கூடாதோ, அது சுன்னத்துக்கு மாற்றமானது, அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றமானதோ, அதே போலதான் நம்முடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹுடைய கட்டளையே சுன்னத்துல நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அமல்படுத்தி காட்டினாங்களோ அப்படி செய்வதுதான் மார்க்கம். தயவு செய்து மக்காவுடைய இமாம்கள் செய்யறது அத்தனையுமே வாழ்க்கையுடைய முன்னோடிகளாக நீங்க எடுத்துக்கொள்ளாதீங்க.